சக்தி. அன்பு குழந்தையே, முன் எச்சரிக்கை பதிவு இது. உன்னிடத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேச வேண்டும். உனக்கு யாராவது சமைத்து கொடுத்தால் மிகவும் பிடிக்கும். யாராவது அக்கறையோடு உனக்கு எதையாவது கொண்டு வந்து கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாய். யாராவது ஒரு நேரம் எனக்கு அன்பாக பரிமாற மாட்டார்களா என்று நினைப்பாய் நீ. தங்கமே, எப்போதும் என் கைகளிலாலே நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரம் யாராவது ஒருவர் எனக்கு வந்து அன்பாக பரிமாறி அன்பாக சமைத்து எடுத்து வந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று நீ நினைப்பாய். ஏனென்றால் உன் உடம்பில் இருக்கும் வலிகள் அப்படி. ஏதாவது செய்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்தாலும் உன் உடம்பு அதற்கு ஒத்து வருவது இல்லை. எழுந்து போய் சமைத்து சாப்பிடக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாய் நீ. மனம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உடல் அதுக்கு ஒத்து வராது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே. மனம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தால் கை கால்களுக்கும் பலம் வந்து விடும் தங்கமே. உனக்கு இரண்டுமே இப்போது பலவீனமாகத்தான் இருக்கிறது. மனதிற்கும் பலமில்லை, உடம்பிற்கும் பலமில்லை. பலம் இழந்து இருக்கும் உன்னுடைய நினைவை உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றுதான் ஒருத்தி வருகிறாள். ஆனால் அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இல்லை என்பதை பற்றித்தான் முன்னெச்சரிக்கை செய்ய வந்தேன். இந்த பதிவை முழுமையாக கேள். அவள் யார் என்பதையும் தெளிவாக கூறுகிறேன். அவள் பெயரின் முதல் எழுத்தையும் உனக்கு கூறுகிறேன். அதை கேட்ட பிறகு வரும் தீபாவளி அன்று நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி. தங்கமே, நம்பிக்கை துரோகத்தை நிறையவே பார்த்து விட்டாய். முதுகுக்கு பின்னால் இருந்து கொண்டே உன்னுடைய முதுகில் குத்தி கொண்டிருக்கும் உன்னுடைய துரோகிகளை நிறையவே பார்த்து விட்டாய். அன்பு உள்ளமாக இருந்தும் துரோகிகளின் எண்ணங்கள் அதிகமாகி அன்பையும் மறைக்கும் வண்ணம் ஆகிவிட்டது பிள்ளையே. வாழ்க்கை முழுவதுமே துரோகத்தையே கொடுத்து கொண்டிருக்கும் ஒருத்தி, வெளிவேஷம் போட்டு கொண்டிருக்கும் ஒருத்தி உன் இல்லம் தேடி வரப்போகிறாள். அவள் உனக்கு நெருக்கமான உறவுதான் பிள்ளையே. எந்த வகையில் என்று கேட்டால் உன்னுடைய வகையையும் சேரும், உன்னுடைய துணையின் வகையிலும் சேரும் இந்த உறவு. இந்த உறவுக்கு கைகூலியாக இருப்பது இருவரல்ல, மூவரல்ல, 4 பேர். இப்படி கைகூலியாக இருந்து இணைந்த கைகளாகத்தான் உனக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத வேலையை நீ அவர்களால் பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்கள் முகத்தில் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். நடிப்பு, அத்தனையும் நடிப்பு. நடித்து நடித்து உன்னை ஏமாற்றி ஏமாற்றி இந்த அளவுக்கு இழுத்து வந்திருக்கிறார்கள் பிள்ளையே. இன்னும் உன்னிடத்தில் நடிக்கத்தான் அவர்களையே தூண்டிக்கொண்டு அவர்களை முயற்சிக்க வேண்டும் என்று அவர்களையே அவர்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, என்ன ஒரு வேகம் தெரியுமா? என்ன ஒரு உற்சாகம் தெரியுமா அவர்களுக்கெல்லாம்? இதில் சந்தோஷத்தை கண்டுவிட்டார்கள். பிறருக்கு தீங்கை கொடுத்துவிட்டு அந்த தீங்கு எந்த அளவு வேலை செய்கிறது என்பதை பார்த்து அதில் சந்தோஷத்தை கண்ட அவர்களுக்கு மீண்டும் 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 செய்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கிவிட்டது. தங்க பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒருத்தி தீபாவளிக்கு முதல் நாள் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வரப்போகிறாள். அவள் கைகளால் அவள் ஒன்றை எடுத்து வரப்போகிறாள். அதை உன்னிடத்தில் சிரித்த முகத்தோடு கொடுக்க போகிறாள். அதை நீயும் சிரித்த முகத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை எதிர்நோக்கி வருகிறாள்.
ஏனென்றால் உன்னை பற்றி அவளுக்கு தெரியும் தங்கமே. யாராவது அன்பாக எதையாவது கொடுத்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்று அவளுக்கு தெரியும். அதனால்தான் அவள் அன்பாக, பணிவாக, பாசமாக அதை எடுத்து வருவது போல் நடித்து உன்னிடம் நாடகமாடி அதை கொடுத்துவிட்டு போகப் போகிறாள். அதை நீ வாங்கி சாப்பிட்டவுடன் உன் வயிற்றுக்குள் இறங்கப் போவது இனிப்பு அல்ல, செய்வினை இறங்கப் போகிறது. தயவு செய்து முன்னெச்சரிக்கை பதிவை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் வரும் அவள் யாரென்பதை கூறுகிறேன். கேளென் பிள்ளையே, அவளின் முதல் எழுத்து என்ன தெரியுமா? உன் தலையெழுத்தை மாற்றப் போகும் அவளின் முதல் எழுத்து க ச பி மா. இந்த 4 எழுத்து முதல் எழுத்தாக இருக்கும். உன் எதிரிகளில் ஒருத்தி யார் என்பது இப்போது உன் மனதில் பட்டிருக்கும். ஜாக்கிரதை தங்கமே. இதுபோல் மறைமுகமாக இருக்கும் அத்தனை துரோகிகளையும் ஒழிக்க 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. நன்றி.